ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உயிரோடெழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். உயிரோடெழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, சிலுவையின் அந்த போரினில் இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. உயிரோடெழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். யோவான் 8ஆம் அதிகாரம் 57 59 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகுவதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவன் மேல் எறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தப்போ யூதர்களுக்கும் அவருக்கும் ஒரு உரையாடல் நடக்குது. அதைதான் இங்க யோவான் 8ஆம் அதிகாரத்துல எழுதுறார். ஆண்டவர், நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் ஜீவ ஒளியை கண்டடைவான்னு சொல்றார். மனிதன் எப்படி ஒளியாக முடியும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சர்ச்சை நடக்குது. திரும்ப ஆண்டவர் தொடர்ந்து பேசுறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு சொல்றார். ஆண்டவர் விடுதலை ஆக்கும்னு சொன்ன உடனே, நாங்க ஒன்றும் யாருக்கும் அடிமை இல்லை, நாங்க ஆபிரகாமனுடைய சந்ததியாருன்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர், நீங்க ஆபிரகாமின் சந்ததியார்னு எனக்கு தெரியும், ஆனா ஆபிரகாமனுடைய கிரியைகள் உங்ககிட்ட இல்லையே. ஆபிரகாம் ஆண்டவரை காணாமல் இருந்தும் ஆண்டவரை விசுவாசித்தான். ஆனா தீர்க்க தரிசனங்களினுடைய நிறைவேறுதலா ஆண்டவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். அவரை கண்டு நீங்க விசுவாசிக்காமல் இருக்கீங்களே, அதனால நீங்க ஆபிரகாமனுடைய சந்ததியார் இல்ல, நீங்க பிசாசனுடைய பிள்ளைகள். ஏன்னா அவன் தான் ஆதி முதலாய் மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். சத்தியம் அவனுக்குள்ள இல்லாததுனால
அவன் தன்னுடைய சொந்தத்துல பொய் பேசுகிறான்னு சொல்லி சொல்றாரு. நீதான் பிசாசு பிடிச்சவன், நீதான் சமாரியன்னு சொல்லி அவரை தூஷிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்னை மகிமைப்படுத்துகிறவர் வேற ஒருத்தர் இருக்கிறார். என்னுடைய பிதா என்னை மகிமைப்படுத்துவார். என்னுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவனோ மரணத்தை காணாமல் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பான்னு சொல்லி சொல்றாரு. இன்னும் அவங்களுக்கு கோவம் வந்துச்சு. ஆபிரகாம் மரித்தார். தீர்க்கதரிசிகள் எல்லாரும் மரித்தாங்க. அப்போ நீ என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பான்னு சொல்லி சொல்றியே, எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமை விட நீ பெரியவனோன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னதாகவே நான் இருந்தேன். ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான். அவன் கண்டு களி கூர்ந்தான்னு சொல்லி சொல்றாரு. உடனே இந்த வார்த்தை கேட்ட உடனே, உனக்கு இன்னும் 50 வயது ஆகலையே, நீ ஆபிரகாமை பார்த்தாயோன்னு சொல்லிட்டு அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு நடுவிலிருந்து கடந்து தேவாலயத்தை விட்டு விலகி போனார்னு சொல்லி சொல்லப்படுது. எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? நமக்கு நித்திய ஜீவன் அளிக்கும்படியாக, நாம் வேத வசனங்களை எல்லாம் அறிந்து நம்ம அவரை விசுவாசிக்கும்படியாக, நம்மை விசுவாசத்துக்கு நடத்தும்படியாக வந்தார். ஆனா அவரை விசுவாசிக்கலன்னு உடனே தேவாலயத்தை விட்டே அவர் கடந்து போனார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கிறோம். பைபிள் வாசிக்கிறோம், ஜெபம் பண்றோம், சபைக்கு போறோம், ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறோம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம்னு சொல்லி சொல்றோம். ஆனா பல நேரங்கள்ல ஆண்டவர் நம்மோடு கூட இல்லாதது போல நம்ம இன்னைக்கு உணர்றோம். ஆண்டவர் மறைந்து போயிருக்கிறார், நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நம்ம இன்னைக்கு உணர்றோம். ஆனா ஆண்டவர் சொல்லும் பொழுது, இதோ நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். எந்தெந்த நேரங்கள்ல ஆண்டவர் நம்மை விட்டு கடந்து போனது போல நம்ம உணர்கிறோம் என்பதை குறித்து 3 காரியங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, your eyes will see your teacher, உன் கண்கள் உன் போதகரை காணும். முதலாவதாக, the resurrected savior wants you to reach the shore. உயிர்த்தெழுந்த இரட்சகர் நீங்கள் கரை சேர விரும்புகிறார். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் கண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல காணப்பட்டார். இந்த மார்க் 6ஆம் அதிகாரத்துல யோவான் ஸ்நானகனுடைய மரணத்தை குறித்து சொல்லப்படுது. ஒரு நாள்ல யோவான் ஸ்நானகன் அந்த தேசத்தை ஆட்சி செஞ்ச ஏரோது கிட்ட போய், நீ உன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்துக் கொள்ளுகிறது நியாயம் அல்லன்னு சொல்லி சொல்றான். அதனால அந்த ஏரோது யோவான் ஸ்நானகனை காவலில் அடைத்து வைக்கிறான். சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர் சிரச்சேதம் பண்ணப்படுகிறார். இந்த செய்தியை இயேசு கிறிஸ்துவனிடத்துல சொல்றாங்க. அப்போ நம்ம இந்த இடத்தை விட்டு வனாந்தரமான இடத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு ஆண்டவர் சீஷர்களோடு கூட போறார். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் போறதை பார்த்த உடனே ஜனங்கள் எல்லாரும், இவங்க படகேறி போறாங்க, ஆனா இவங்க கால்நடையாவே நடந்து போய் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலை குறித்து அவங்களுக்கு பிரசங்கிச்சுட்டு இருக்காரு. ஆனா இப்போ அவரும் மறிச்சு போயிட்டாரு. இப்போ மெய்ப்பன் இல்லாதவர்களைப் போல ஜனங்கள் இருக்கிறத பார்த்து ஆண்டவர் மனதுருகி அவர்களுக்கு பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். வனாந்திரத்துல 3 நாள் அவர் பிரசங்கித்தார்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போதான் ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு மேலானவர்களை போஷிக்கிறார். இந்த அற்புதம் நடந்து முடிஞ்ச உடனே சீஷர்கள் சாயந்தர நேரத்துல படகேறி பெத்சாய்தாவுக்கு திரும்பி வராங்க. ஆண்டவர் அதே வனாந்தரத்துல மலையின் மேல ஏறி அவர் ஜெபிக்கும்படியாக போறார். இந்த சீஷர்கள் படகுல பிரயாணப்பட்டு வரும்பொழுது 4ஆம் ஜாமத்துல காற்று அவர்களுக்கு எதிராக இருந்ததுனால இவங்க தண்டு வலிக்க கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் அதை அறிந்து அவர் கடலின் மேல நடந்து வரார். அப்போ அவரை பார்த்த உடனே ஆவேசம்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ ஆண்டவர், நான் தான், பயப்படாதிருங்கள்னு சொல்லி சொல்றார். அப்போ ஆண்டவரை தன்னுடைய படகிலே ஏற்றுக்கொண்டார்கள்னு சொல்லி மார்க் எழுதுறார். அவரை தன்னுடைய படகிலே ஏற்றிக்கொள்ள அவர்கள் மனதா இருந்தார்கள். உடனே படகு கரை சேர்ந்ததுன்னு சொல்லி யோவான் எழுதுறார். இப்போ சீஷர்களுக்கு யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு ராத்திரி நேரம், இயற்கையே அவங்களுக்கு எதிரா இருக்கு. ஆண்டவரை பார்த்தே ஆவேசம்னு சொல்லி பயப்படுறாங்க. அவர்கள் ஆண்டவரை, அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று அறிந்து கொண்ட பிறகு, அவரை தன்னுடைய படகிலே ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் கரை சேர்ந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க, யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு இக்கட்டுல இன்னைக்கு மாட்டிட்டு இருக்கீங்களா? இயற்கையே உங்களுக்கு எதிராக இருக்கும்படியான ஒரு சூழ்நிலையில நீங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? ஒரு நாளிலே ஆண்டவர் உங்களுக்காக மரித்து தன்னுடைய ஜீவனை தந்து உங்களுக்காக அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நினைவு கூறுகிற இந்த நாள்ல, இதுவரைக்கும் உம்மை அறிந்தும் நான் ஒரு தூரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், இன்றைக்கு நான் உம்மை என்னுடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, நீங்க சந்திக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும்
அதிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவித்து கரை சேர செய்வார். அன்றைக்கு சீஷர்களை அவங்க பட்ட கஷ்டத்திலிருந்து விடுவிக்கும்படியாக தான் ஆண்டவர் வந்தார். ஆனா கடந்து போகிறவர் போல தன்னை காண்பித்தார். அவரை தன்னுடைய படகுல ஏற்றி கொண்ட பொழுது கரை சேர்ந்தார்கள். அதுபோல இன்னைக்கு நீங்க ஆண்டவர் என்னோட இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க உணர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும், ஆண்டவர் நீங்கள் அவரை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இன்னைக்கு நீங்க உங்களை அர்ப்பணித்து, ஆண்டவரே நீங்க என்னுடைய வாழ்க்கையில வாங்க, என்னோட இருதயத்துக்குள்ள வாங்கன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஆண்டவர் உங்களை விடுவித்து உங்களை கரை சேர செய்வார். இரண்டாவதாக, the resurrected savior wants to teach you more. உயிர்த்தெழுந்த இரட்சகர் உங்களுக்கு இன்னும் கற்பிக்க விரும்புகிறார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவரை போல காண்பித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்னைக்கு நடந்த காரியத்தை லூக்கா தன்னுடைய சுவிசேஷத்துல எழுதுறார். வாரத்தின் முதல் நாள்ல சில ஸ்திரீகள் எல்லாம் அதிகாலையில கல்லறைக்கு போறாங்க. அப்போ அந்த கல்லறைக்கு வைக்கப்பட்டிருந்த கல் புரட்டி போடப்பட்டிருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் அங்க இல்ல. உடனே அவங்களுக்கு ஒரே கலக்கம். யார் வந்து ஆண்டவருடைய சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கலக்கமா நின்னுட்டு இருக்காங்க. அப்போ 2 தூதர்கள் தோன்றி, உயிரோடு எழுந்தவரை ஏன் நீங்க மரித்தவர்களிடத்துல தேடுறீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆண்டவர் பாடுபட்டு மரணம் அடைந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கணும்னு சொல்லி தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கே, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவைகளை நினைவு கூறுங்கள்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்ட உடனே அவங்க சீஷர்கிட்ட 11 பேர்கிட்டயும் வந்து சொல்றாங்க. ஆண்டவர் வந்து உயிர்த்தெழுந்துட்டார், அவருடைய சரீரம் இல்ல. இப்படி தூதர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இது வந்து அவங்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினது. அவர்கள் நம்பவில்லைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அன்றைய நாள் சாயந்திரமே 2 சீஷர்கள் எருசலேமில இருந்து 8 மைல் தூரம் இருக்கிற எம்மாவுன்ற ஒரு கிராமத்துக்கு போறாங்க. ஒருத்தர் வந்து கிளையோப்பான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இன்னொருத்தர் ஒருவேளை லூக்காவா இருக்கலாம். லூக்கா தான் இந்த சுவிசேஷத்தை எழுதினதுனால. இப்போ இவங்க 2 பேரும் போகும்பொழுது, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்த காரியங்களை எல்லாம் பேசிக்கிட்டே போறாங்க. அப்ப இயேசு தாமே அவர்களோடு கூட நடந்து போனார்ன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப ஆண்டவர் அவங்க கிட்ட கேட்கிறார், நீங்க துக்கமுகமாய் ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அவங்க, இந்த நாட்கள்ல எருசலேம்ல நடந்ததை நீங்க அறியாமல் அந்நியரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நீங்க இந்த ஊர் இல்லையா, வேற ஊரான்னு கேட்கிறாங்க. இன்றைக்கே கிராமங்கள்ல ஏதாவது ஒரு மரணம் நடந்ததுன்னா அந்த கிராமத்துல இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஏறக்குறைய 2000 வருஷங்களுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் நடந்ததுன்னா அப்ப அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அதுவும் அவர் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியா இருந்தார். ஜனங்களுக்கு அற்புத அடையாளங்கள்லாம் செய்து, அற்புதங்களை எல்லாம் செய்து வியாதியஸ்தர்களை எல்லாம் சுகமாக்குறார். அவங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். அப்படி ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியா பயன்படுத்தப்பட்டவர், நீதிமான் சொல்லி அரசாங்கமே அவரை தீர்க்குது. நீதிமான் சொல்லி தீர்க்கப்பட்டவர் சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு மரிக்கிறார். அப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. சீஷருங்க சொல்றாங்க, ஆண்டவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லமையான தீர்க்கதரிசியா இருந்தார். அதனால அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார்னு சொல்லி நாங்க நம்பியிருந்தோம். ஆனா இந்த பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் பொறாமையினால அவரை கொன்றுட்டாங்க. அவர் மரித்து இன்றைக்கு 3 நாள் ஆகுது. ஆனா எங்களோடு கூட இருந்த சில ஸ்திரீகள் போய் இன்னைக்கு காலையிலேயே கல்லறையில இடத்துல போயிட்டு அவர் உயிரோடு எழுந்துட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த அடையாளங்களை எல்லாம் நாங்க பார்த்தோம். ஆனா அவரையோ காணவில்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கே அவர் உயிர் தெழுந்தாரா இல்லையான்னு சொல்லி ஒரு குழப்பம். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவற்றையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களேன்னு சொல்லிட்டு, மோசே முதலாய் தன்னை குறித்து சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களை குறித்து அவங்களுக்கு விவரித்து காண்பிக்கிறார். இப்படி அவங்க பேசிட்டே போகும்பொழுது, அவங்க போக வேண்டிய அந்த கிராமம் சமீபமா வந்துச்சு. உடனே அவர் அப்புறம் போகிறவர் போல தன்னை காண்பித்தார்ன்னு சொல்லி சொல்லப்படுது. உடனே சீஷருங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு. அதனால நீங்க எங்களோடே கூட தங்கிருங்கன்னு சொல்லி வருந்தி அவரை அழைத்தார்கள். அப்பொழுது அவர் அவங்களோடு கூட பிரவேசித்தார். அவங்களோடு கூட அவர் அப்பம் பிட்கையிலே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை இயேசு என்று அவர்கள் அறிந்தார்கள். உடனே அவர் மறைந்து போனார்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ சீஷர்கள் ஆண்டவர் உயிரோடு இருந்த பொழுது இவர் நம்மை மீட்பார்னு சொல்லி அவரை விசுவாசிச்சாங்க. ஆனா அவர் மரித்த பிறகு அன்னைக்கு ஆண்டவர் சொன்ன காரியங்களை இன்னைக்கு அவங்களால விசுவாசிக்க முடியல. அதனால ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமானார். அவரையே அவங்களால கண்டு கொள்ள முடியல. ஆனா அதுக்கு பிறகு ஆண்டவர் அவர்களுக்கு வேத வாக்கியங்களை எல்லாம் விளக்கி காண்பித்து அவர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தினார்னு சொல்லி பார்க்கிறோம்.
அதுபோல இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாக ஒரு கிறிஸ்தவனாக நீங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு உங்களுடைய விசுவாசத்திலே நீங்க உறுதி இல்லாதவர்களா இன்னைக்கு நீங்க வாழ்றீங்களா? எப்போ சீஷர்கள் அந்த விசுவாசத்திலே உறுதிப்பட்டார்கள்னா, அவங்க அவரை வருந்தி அழைத்த பொழுது, அவரோடு கூட பந்தியிருக்கிற அளவுக்கு தன்னுடைய வீட்டுக்கு அவரை வருந்தி அழைத்த பொழுது, அவர்களுடைய விசுவாசம் உறுதிப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுபோல இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னைக்கு உங்களுடைய விசுவாசம் உறுதிப்படும், அவரோடு கூட நீங்க ஐக்கியப்படுகிற அளவுக்கு பந்தின்னு சொல்லும்பொழுது ஒரு உறவை காட்டுது. அந்த அளவுக்கு அவரை வருந்தி இன்னைக்கு நீங்க அழைக்கும் பொழுது, நீங்க விசுவாசிக்கிறதற்கு ஏதுவான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். தொடர்ந்து அந்த வேத பகுதியில வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் மறுபடியும் அவர்களுக்கு தரிசனமாகி, நான் தான் இயேசு கிறிஸ்து என்று நீங்க அறியும்படியாக என்னுடைய காயங்களை தொட்டு பாருங்கள்ன்னு சொல்லி அவங்களோடு கூட பேசுறார். அவர்களுடைய விசுவாசம் உறுதிப்படுத்தப்படுகிறது. அவங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த சீஷர்களைப் போல அவரோடு நீங்க ஐக்கியப்படும்படியா இன்றைக்கு வருந்தி அவரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அழைக்கும் பொழுது, நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவான காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். பரிசுத்த ஆவியினாலே நிறைத்து உங்களை வழிநடத்துவார். மூன்றாவதாக, the resurrected Savior wants to preach him more. உயிர்த்தெழுந்த இரட்சகர் நீங்கள் உறுதியாய் அவரை அறிவிப்பதை விரும்புகிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்றைக்கு நடந்த காரியங்களை யோவான் தன்னுடைய சுவிசேஷத்துல எழுதுறார். வாரத்தின் முதல் நாள்ல அதிகாலையில மகதலேனா மரியாள் சில ஸ்திரீகள் எல்லாம் கல்லறைக்கு போனாங்க. யூத கலாச்சாரத்தின்படி மரித்த சடலத்துக்கு 3வது நாள் அவங்க கந்தக வர்க்கமிடணும். அதுக்காக தான் இந்த ஸ்திரீகள் எல்லாம் போறாங்க. அப்போ கல்லறையினுடைய கல் புரட்டப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் இல்ல. உடனே ஓடி வந்து சீஷர்கிட்ட சொல்றாங்க. அப்ப யோவானும் பேதுருவும் கல்லறையின் இடத்துக்கு ஓடி போய் பார்க்கறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் இல்ல. அவரை சுற்றி வைத்திருந்த அந்த சீலைகள் எல்லாம் தனியா சுற்றப்பட்டிருக்கு. அவங்க பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டு திரும்பி போனாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆனா இந்த மகதலேனா மரியாள் மாத்திரம் கல்லறை கிட்டயே நின்னு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ அவ அந்த கல்லறையில குனிந்து பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்துல தலைமாட்டுல ஒரு தூதனும், கால் மாட்டுல ஒரு தூதனும் உட்கார்ந்திருக்காங்க. அப்போ அவங்க மரியாள்கிட்ட, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்ன்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே அவன், என்னுடைய ஆண்டவரை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அவரை வைத்த இடம் எனக்கு தெரியலன்னு சொல்லி சொல்றா. அப்போ இயேசு கிறிஸ்து தோன்றி திரும்பவும், ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்ன்னு சொல்லி கேட்கிறார். அவ பின்னாக திரும்பி பார்த்து, அவரை இயேசு கிறிஸ்துன்னு தெரியாம தோட்டக்காரன்னு சொல்லி நினைச்சிட்டு, ஐயா, நீங்க அவரை எடுத்துட்டு போயிருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்க. நான் போய் ஆண்டவரை எடுத்துக்கொள்ளுவேன்னு சொல்லி சொல்றா. அப்போ ஆண்டவர் மரியாளேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே அவ ரபூனின்னு சொல்லி சொன்னான்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆண்டவருடைய சரீரம் காணலன்னு சொல்லி குழப்பத்துல இருந்ததுனால கல்லறைக்குள்ள குனிந்து அவரை தேடினார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் அவரை கூப்பிடும் பொழுது பின்னாக திரும்பி தோட்டக்காரன் நினைச்சுட்டு பேசுறா. பின்னாக திரும்பி அவ நடந்து போறா. அப்போ ஆண்டவர் கூப்பிட்ட உடனே அவ திரும்பி பார்த்தான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போ அவ வந்து தேடிக்கிட்டு கல்லறையில அப்படியே நடந்து போயிட்டு இருந்திருப்பா போல. அப்போ ஆண்டவர் அவளுக்கு தரிசனமாகி அவ பேசுறார். அவள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அறிந்து கொண்ட பிறகு ஆண்டவர் அவளிடத்துல ஒரு பெரிய உத்தரவாதத்தை கொடுக்கிறார். நீ என்னுடைய சகோதரிடத்துல போய் நான் உயிர்த்தெழுந்ததை நீ அவங்களுக்கு அறிவின்னு சொல்லி சொல்றார். இன்றைக்கு கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். மரித்தவராக இல்ல. அவருடைய கல்லறை இன்றைக்கு திறந்திருக்கு. 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார்ன்ற நம்முடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கைய ஆண்டவரை தேடின ஒரு பெண்ணுக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினார்ன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் மரியாள் வந்து முதல்ல இயேசு கிறிஸ்துவ தோட்டக்காரன் தான் நினைச்சுக்கிட்டா. ஆனா தொடர்ந்து அவள் அவரை தேடினதுனால அவரை கண்டு கொண்டாள்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுபோல இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிறவர்களாக, ஆண்டவர்களை அன்பு கூறுவர்களாக நீங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? ஆனாலும் ஆண்டவர் உங்களோடு கூட இல்லாத போல நீங்க வந்து ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு உணர்றீங்களா? ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக உங்களோடு கூட இன்னைக்கு பேசுறார். நீங்க தொடர்ந்து அவரை நேசிக்கும் பொழுது, அவரை இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேடும் பொழுது, நீங்க நினையாத நேரத்திலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே தோன்றுவார். அன்னைக்கு மரியாள் வந்து கல்லறைக்கு போகும்பொழுது நம்ம உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்திப்போம்னு சொல்லி நிச்சயமாகவே
நினைச்சிருக்க மாட்டா. ஆனா அவள் ஆண்டவரை தேடினதுனால ஒரு எதிர்பார்க்காத ஒரு நற்செய்தியை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டாள். அந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவளாக மாறினாள். அதுபோல ஆண்டவரை தேடிட்டு இருக்கும்பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இல்லாதது போல ஒரு சூழ்நிலையை உணர்ந்தாலும், நீங்க தொடர்ந்து அவரை நேசித்து அவரை தேடும் பொழுது, நீங்க நினையாத நேரத்துல ஆண்டவர் நீங்க எதிர்பார்க்காத ஒரு நற்செய்தியை உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவார். ஒரு பெரிய உத்தரவாதத்தை உங்களிடத்திலே தந்து, ஒரு மேன்மையான இடத்திலே ஆண்டவர் உங்களை நிறுத்துவார். இப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். Your eyes will see your teacher. உன் கண்கள் உன் போதகரை காணும். முதலாவதாக resurrected savior wants you to reach the shore. உயிர்த்தெழுந்த இரட்சகர் நீங்கள் கரை சேர்வதை விரும்புகிறார். இரண்டாவதாக resurrected savior wants to teach you more. உயிர்த்தெழுந்த இரட்சகர் உங்களுக்கு இன்னும் கற்பிக்க விரும்புகிறார். மூன்றாவதாக resurrected savior wants you to preach him sure. உயிர்த்தெழுந்த இரட்சகர் நீங்கள் இன்னும் அவரை உறுதியாக அறிவிப்பதை விரும்புகிறார். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களோட கப்பல்ல பிரயாணப்பட்டு போறார். ஆனா அவர் நித்திரையா இருந்த பொழுது சீஷர்கள்லாம் ஐயோ நாங்க மடிந்து போகிறோம்னு சொல்லி அவரை போய் எழுப்புறாங்க. இப்போ ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். அவங்க சமாதானமாய் அக்கறை சேர்ந்தார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். அதுபோல இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறதையே நீங்க உணராம இருக்கீங்களா? உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். அவரை நோக்கி நீங்க கூப்பிடும் பொழுது உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாற்றி சமாதானமாய் நீங்கள் கரை சேர செய்வார். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் இருந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல் இருந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார். அக்கரை கடந்து சென்றனர். அக்கரை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் மேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். இயேசு தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் மேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். இயேசு தோளின் மேல் சுமக்கின்றவர். பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாய் உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இம்மட்டுமாய் உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளும்படியான கிருபையை தந்து என் தகப்பனீங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கவங்க ஒரு நெருக்கத்தின் மத்தியில யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில இயற்கையே அவர்களுக்கு எதிராக இருக்கும்படியான ஒரு சூழ்நிலை வாழ்ந்தாலும் அதற்கு மத்தியில தன்னுடைய இருதயத்திலே உம்மை ஏற்றுக்கொள்ளும்படியாய் உம்மை துணையாக கொண்டு இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையை கடந்து செல்லும்படியான கிருபையை தந்து என் தகப்பனீங்க ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ஒரு உறுதியான விசுவாசம் இல்லாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்களானால் இந்த நாள்ல என் தகப்பனீங்க ஒவ்வொருவரோடு கூட பேசுங்க. அவங்களுடைய விசுவாசத்தை என் தகப்பனீங்க உறுதிப்படுத்துங்க. நீர் விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர்னு சொல்லி வசனம் சொல்லுகிற வார்த்தையின்படியாக இந்த நாள்ல யாரெல்லாம் விசுவாசத்துல குறைவுபட்டிருக்காங்களோ, தங்களுடைய விசுவாசத்துல உறுதி இல்லாதவர்களா இருக்காங்களோ, அதற்கு ஏதுவான காரியங்களை இந்த நாள்ல அவர்கள் விளங்கி கொள்ளும்படியாய்
அவர்களுடைய மனக்கண்களை இந்த நாள்ல என் தகப்ப நீங்க திறந்தருளுங்க. உம்மோடு கூட ஐக்கியப்படும்படியாய், உம்மிலே இருக்கிற உறவிலே இன்னும் கட்டப்படும்படியாய் இந்த நாள்ல நீங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தாங்க. மகதலேனா மரியாளை போல சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருந்தாலும், அதற்கு மத்தியிலே உம்மை நேசிக்கிறவர்களாய், உம்மை தேடுகிறவர்களாய் இந்த நாள் நீங்க ஒவ்வொருவரையும் மாற பண்ணுங்க. ஒருவேளை உம்மை நேசித்து நடக்கிறவங்க, நீங்க அவர்களோடு இல்லாதது போல ஒரு எதிர்மறையான சூழ்நிலை இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பார்களானால், இந்த நாள்ல என் தகப்பன் நீங்க ஒவ்வொருவரையும் நீங்க தைரியப்படுத்துங்க. அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில இன்னும் உம்மை நேசிக்கும்படியாய், இன்னும் உம்மை தேடும்படியான கிருபையும் பலனையும் என் தகப்பன் நீங்க தந்து ஆசீர்வதிங்க. எதிர்பார்க்காத ஒரு நற்செய்தியை மகதலேனா மரியாளுக்கு தந்தது போல, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உண்மையா உம்மை தேடுகிறவர்கள் எதிர்பார்க்காத ஒரு நற்செய்தியை தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளும்படியாய், உம்முடைய சுவிசேஷத்தை இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறவர்களா இந்த நாள்ல ஒவ்வொருவரையும் மாற பண்ணுங்க. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you and God be with you. Wish you happy Resurrection Sunday.